ஹாய்மா, அதை பாருங்கடா, பாவக்காய் ஃப்ரை வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆனால் பசங்க வந்து இன்றைக்கி சண்டே இல்லையா, கொஞ்சம் லேஷாக தான் இருப்பேன்ட்டு திருப்பி உள்ளே போய் வீடியோ பார்க்க முடியாது. அட் ப்ரெசென்ட் எங்களுக்கு போடுங்கம்மான்னு சொன்னதுனால நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்காக போடுறேன். இதை பாருங்கள், இந்த சைஸில் வந்து பாவக்காவை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா புளி தண்ணி கொஞ்சமாக புளி தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் வந்து கிண்ணத்தில் இதை கொட்டிட்டு மஞ்சத்தூள், உப்பு, பாதி சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு கரெக்டாக 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை பாருங்கடா, எண்ணெயை வச்சு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடியே இதை பண்ணிவிடுங்க. ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக எண்ணெயில் வந்து பொறுமையாக பொரித்து எடுத்துடணும். இந்த பாருங்கள், எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா வந்து தேங்காய் பத்தை, உப்பு, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், வெங்காயம், இதை எல்லாத்தையும் போட்டு இதில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கடாயில் அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் அந்த கிரேவியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அதில் கொட்டிட்டு பிரட்டிடணும். அது எல்லாம் ஒட்டுற வரைக்கும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. பாவக்காய் ஃப்ரை அதை பாருங்கடா, இந்த மாதிரி அந்த கிரேவியை எடுத்து அது எண்ணெய் வச்சு எதுவுமே தாளிக்கெல்லாம் வேணாண்டா, எதுவுமே கிடையாது. ஓகேவா? அது நல்லா வந்து அந்த தேங்காய் வந்து பச்சை வாசனை போயிடணும். ஓகேவா? ஏன்னா மிளகா, வெங்காயம் எல்லாமே பச்சையாக இருக்குல்ல, அதை நல்லா வதக்கிட்டு நல்ல கமகமான்னு வாசனை வரும்டா. வாசனை வந்ததுக்கப்புறமா இதை தூக்கி அதில் கொட்டிட்டு கிளறிடணும்.